ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 229 இயேசுவை கொல்ல சதி திட்டம் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இரவில் யூதாஸ் கைபாசின் நாட்டுப்புற வீட்டிற்கு சென்று சேர்ந்து வாயில் காக்கும் ஊழியனிடம் உறுப்பினர்கள் வந்து கூடிவிட்டார்களா என்று கேட்டான். அவன் யூதாஸை பார்த்து, ஆம் யூதாஸ், அவர்கள் வந்து கூடிவிட்டார்கள் என்றான். யூதாஸ் கூட்ட அறைக்குள் நுழைந்தவுடன் அங்கிருந்த அனைவரும் அவனை வாழ்த்தினார்கள். உனக்கு சமாதானம் யூதாஸ் என்றதும் யூதாசும் அவர்களை பார்த்து, பரிசுத்த ஆலோசனை சங்க உறுப்பினர்களே, உங்களுக்கு சமாதானம் என்றான். அவர்கள் யூதாஸை பார்த்து, முன்னே வா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். யூதாஸ் அவர்களை பார்த்து, நான் உங்களிடம் கிறிஸ்துவை பற்றி பேச விரும்புகிறேன். இப்படியே தொடர்ந்து கொண்டிருப்பது சாத்தியமில்லை. நீங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க முடிவு செய்தாலன்றி என்னால் இனி உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த மனிதனுக்கு இப்போது, அதாவது இயேசுவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றான். அவர்கள் யூதாஸை பார்த்து, முட்டாளே, நீயாக எதையும் உளறிவிட்டாயா என்று கேட்டார்கள். யூதாஸ் அவர்களை பார்த்து, இல்லை, காரியங்களை ஒரு முட்டாள்தனமான முறையில் அவசரமாக செய்ததன் மூலம் தவறான முறையில் நடந்து கொண்டதால் நீங்கள் தான் முட்டாள்களாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் என்பது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் என்னை நம்பவில்லை என்றான். கெல்காய் யூதாஸை பார்த்து, உன் ஞாபக சக்தி பலவீனமாய் இருக்கிறது சீமோனின் யூதாஸ். சென்ற தடவை நீ எங்களிடமிருந்து எப்படி பிரிந்து போனாய் என்பது உனக்கு நினைவில்லையா? அந்த முறையில் அவனை காட்டிக் கொடுக்க முடியாது என்று நீ அறிவித்த பிறகு நீ எங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருப்பாய் என்று யார்தான் நினைக்க முடியும் என்று கேட்டான். யூதாஸ் அவர்களை பார்த்து, ஒரு நண்பரை, உண்மையாகவே என்னை நேசிப்பவரை, மாசற்றவரை ஏமாற்ற முயல்வது எளிது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு குற்றம் செய்யும் அளவுக்கு போவது எளிதானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டான். அன்னாசின் எலெயாசார் யூதாஸை பார்த்து, இயேசு சொல்வது உண்மையாக இருந்தால் என்று சொல்லி சற்று நிறுத்திவிட்டு, அதை நம்புவது நமக்கு தூரமாய் இருப்பதாக, நீ இரட்சணியத்திற்கு ஒத்துழைப்பவனாக இருக்க மாட்டாயா? உன் பெயர் அவனுடைய பெயரோடு என்றென்றைக்கும் இணைத்து பேசப்படும். உன் தாய் நாட்டின் தீரம் மிக்க மனிதர்களில் ஒருவனாக உன்னை கருதி அனைத்திலும் உயர்ந்த மகிமைகளை கொண்டு உனக்கு சங்கை செலுத்தும் எங்களிடையே உனக்கு ஓர் ஆசனம் ஆயத்தமாக இருக்கிறது. நீ எழுவாய் யூதாஸ், நீ இஸ்ராயேலுக்கான சட்டங்களை ஏற்படுத்துவாய். ஓ, பரிசுத்த கோவிலினுடையவும் பரிசுத்த குருத்துவத்தினுடையவும் மகா பரிசுத்த வேத பிரமாணத்தினுடையவும் முழு நாட்டினுடையவும் நலனுக்காக நீ செய்துள்ள காரியங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். நீ செய்ய வேண்டியது எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மட்டும்தான். அதன் பின் நாங்கள் உனக்கு ஆணையிட்டு சொல்கிறோம், என் வலிமை மிக்க தந்தையின் பெயராலும் இப்போது ஏபோதை அணிந்திருக்கிற கைபாசின் பெயராலும்
நாங்கள் உனக்கு வாக்களிக்கிறோம். நீ இஸ்ராயேலிலேயே அனைவரிலும் உயர்ந்த மனிதனாக இருப்பாய். சதுர்த்த பாகபதிகளை விட மேலானவனாக இருப்பாய். இப்போது தம் அலுவலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள பெரிய குருவாகிய என் தந்தையை விடவும் மேலானவனாக இருப்பாய். ஓர் அரசனைப் போல, தீர்க்க தரிசியைப் போல அவர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். நீ சொல்வதை கேட்பார்கள். நாசரேத்தூர் இயேசு ஒருவேளை வெறுமனே கள்ள மெசையாவாக இருந்தாலும் அவனுடைய செயல்கள் ஒரு கொள்ளைக்காரனுடைய செயல்களாக இல்லாமல் ஒரு பைத்தியக்காரனுடைய செயல்களாக இருப்பதால் அவன் உண்மையாகவே சாவுக்குரிய குற்றம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட பெரிய குரு கைபாசின் இறை ஏவுதல் பெற்ற வார்த்தைகளை நாங்கள் உனக்கு நினைவுபடுத்துகிறோம். ஏபோதையும் ரேஷனாலையும் அணிந்திருக்கிறவர், அதாவது யூத பிரதான குரு, தெய்வ ஆலோசனைப்படி பேசுகிறார். எது நல்லது என்றும் அதற்காக என்ன செய்யப்பட வேண்டும் என்றும் தீர்க்க தரிசனமாக கூறுகிறார் என்பது உனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, ஒரு நாடு முழுவதும் அழிக்கப்படுவதற்கு பதிலாக மக்களுக்காக ஒரு மனிதன் இறப்பது நல்லது என்று கைபாஸ் சொன்னார். அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. அது உண்மையாகவே ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. மகா உன்னதர் பெரிய குருவின் உதடுகளின் வழியாக பேசி இருக்கிறார். அவருக்கு எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று கூடியிருந்த மொத்த ஆலோசனை சங்க உறுப்பினர்களும் சேர்ந்து சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு யூதாசை மரியாதையோடு சூழ்ந்து கொண்டு, பாசம் உள்ளவர்கள் போல, நீ எங்களை நம்பவில்லையா? பார், நாங்கள் 24 குருத்துவ குடும்பங்களின் தலைவர்கள், மக்களின் மூப்பர்கள், சட்ட வல்லுநர்கள், இஸ்ராயேலில் உள்ள மிக உயர்ந்த பரிசேயர்கள், ஞானம் உள்ள ராபிகள், கோவிலின் நீதிபதிகள், இஸ்ராயேலின் மிகச்சிறந்த பாகம் இங்கே உன்னை சுற்றி இருக்கிறது. உன்னை ஆர்ப்பரித்து வரவேற்று வாழ்த்த தயாராக இருக்கிறது. இதை செய், ஏனென்றால் இது ஒரு பரிசுத்தமான செயலாக இருக்கிறது என்று நாங்கள் ஒரே மனத்தினராக சொல்கிறோம் என்றார்கள். யூதாஸ் அவர்களை பார்த்து, கமாலியேல் எங்கே? சூசை நிக்கதேமு எங்கே? சூசையின் நண்பரான எலேசார் எங்கே? காசின் ஜான் எங்கே? நான் அவர்களை காணவில்லையே என்றார். அவர்கள் யூதாசை பார்த்து, கமாலியேல் கடுமையான தவம் செய்யும்படி தனிமை தேடி போய்விட்டார். ஜான் இந்த மாலை நேரத்தில் உடல்நிலை மோசமாய் இருக்கிற கர்ப்பவதியான தம் மனைவியோடு இருக்கிறார். எலேசார் அவர் ஏன் வரவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் திடீரென்று யாருக்கும் வியாதி வரலாமே. நீ அப்படி நினைக்கவில்லையா? சூசையையும் நிக்கதேமுவையும் பொறுத்தவரை உன் நிமித்தமாகவும் உன் கௌரவத்தின் நிமித்தமாகவும் இந்த ரகசிய கூட்டத்தை பற்றி நாங்கள் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஒருவேளை நம் திட்டம் எல்லாம் துரதிருஷ்டவசமாக தோற்று போய்விட்டால் உன் பெயர் உன் குருவுக்கு அறிவிக்கப்படாமல் இருக்கும்படியாக நாங்கள் உன் பெயரை பாதுகாக்கிறோம். நாங்கள் நம் தாய்நாட்டின் புதிய மக்கபேயுஸ், இரட்சகராகிய உன்னை நேசிக்கிறோம் யூதாஸ் என்றார்கள். யூதாஸ் அவர்களை பார்த்து, மக்கபேயுஸ் ஒரு நல்ல போரில் ஈடுபட்டார், நானோ காட்டிக் கொடுக்கிறேன் என்றான். அன்னாசின் எலேசார் யூதாசை பார்த்து, இந்த செயலின் விவரங்களை பற்றி நினைக்காதே, மாறாக அதன் நோக்கத்தில் உள்ள நீதியை பற்றி நினைத்துப்பார். தங்க சட்ட வல்லுநரான சாதோக், நீர் பேச மாட்டீரா? விலை மதிப்புள்ள வார்த்தைகள் உம் உதடுகளில் இருந்து பொழிகின்றன. கமாலியேல்,
பெரும் அறிஞர் என்றால் நீரோ ஞானமுள்ளவராக இருக்கிறீர். ஏனெனில் கடவுளின் ஞானம் உதடுகளில் இருக்கிறது. இன்னும் தயங்குகிற இந்த மனிதனிடம் பேசும் என்றான். சாதோக் அனனியா பின்தொடர முன்னே வந்து யூதாசை பார்த்து, கேள், ஓ கடவுளின் மனிதா, இடியென முழங்கும் குரலில் நான் உனக்கு சொல்கிறேன். கடவுளின் மகா உன்னத பிரசன்னத்தில் நான் உனக்கு சொல்கிறேன். இது நம் வரலாற்றின் பக்கங்களிலும் நம் விதியின் பக்கங்களிலும் எழுதப்பட்டுள்ளது. பல யுகங்களாக விட்டு செல்லப்பட்டுள்ள அடையாளங்களிலும் உருவகங்களிலும் இது எழுதப்பட்டுள்ளது. எகிப்தியருக்கு மரணத்தை விளைவித்த இரவில் தொடங்கி தடையின்றி கொண்டாடப்பட்டு வரும் சடங்கில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் உருவகத்தில் இது எழுதப்பட்டுள்ளது. எழுதப்பட்டிருப்பது உண்மை ஆவதாக கடவுளின் வார்த்தை இந்த நியமத்தை அங்கீகரிக்கும்படி தீர்க்க தரிசிகளின் உதடுகளின் மீது இறங்கி வந்துள்ளது. அவன் சாக வேண்டும், இது அறிக்கையிடப்பட்டுள்ளது என்றான். மற்றவர்கள், இது அறிக்கையிடப்பட்டுள்ளது மாரநாதா என்றார்கள். சாதோக் யூதாசை பார்த்து, அவன் சாக வேண்டும், அவனுடைய கதி குறியிடப்பட்டு விட்டது என்றான். மற்றவர்கள், அவன் சாக வேண்டும் மாரநாதா என்றார்கள். சாதோக் யூதாசை பார்த்து, அழிவுக்குரிய அவனுடைய இறுதி கதி கடைசி விபரம் வரைக்கும் விளக்கப்படுகிறது. அவனுடைய மரணம் மீறப்பட முடியாதது என்றான். மற்றவர்கள், மாரநாதா என்றார்கள். சாதோக் யூதாசை பார்த்து, வாக்கு தத்தத்தின் நிறைவேற்றத்திற்கான கடவுளின் கருவியாக ஆகிறவனுக்கு தரப்படும் அடையாள விலையும் கூட குறிக்கப்பட்டுள்ளது என்றான். மற்றவர்கள், அது குறிப்பிடப்பட்டுள்ளது மாரநாதா என்றார்கள். சாதோக் யூதாசை பார்த்து, இரட்சகராக அல்லது கள்ள தீர்க்கதரிசியாக அவன் சாக வேண்டும் என்றான். மற்றவர்கள், அவன் சாக வேண்டும் மாரநாதா என்றார்கள். சாதோக் யூதாசை பார்த்து, நேரம் வந்துவிட்டது, யெகோவா இதை விரும்புகிறார், என்னால் அவருடைய குரலை கேட்க முடிகிறது, இது நிறைவேற கடவது என்று அது கத்துகிறது என்றான். மற்றவர்கள், மகா உன்னதர் பேசிவிட்டார், அது நிறைவேற கடவது, அது நிறைவேற கடவது மாரநாதா என்றார்கள். சாதோக் யூதாசை பார்த்து, பெண்களாயிருந்தாலும் வீர நாயர்களைப் போல நடந்து கொண்ட ஜாயேலையும் யூதித்தையும் பரலோகம் பலப்படுத்தியது போல, ஒரு தகப்பனாய் இருந்தாலும் தன் தாய் நாட்டிற்காக தன் மகளை பலியிட்ட இப்தாவை அது பலப்படுத்தியது போல, தாவீதை கோலியாத்திற்கு எதிராக அது பலப்படுத்தியது போல உன்னையும் அது பலப்படுத்துவதாக. இஸ்ராயேலை மக்களினங்கள் என்றென்றைக்கும் நினைவு கூற செய்யும் இந்த செயலை நீ செய்வாயாக என்றான். மற்றவர்கள், பரலோகம் உன்னை பலப்படுத்தட்டும் மாரநாதா என்றார்கள். சாதோக் யூதாசை பார்த்து, வெற்றியாளனாக இரு என்றான். மற்றவர்கள், வெற்றியாளனாக இரு மாரநாதா என்றார்கள். அனனியா யூதாசை பார்த்து, ஒரு புனிதமான கட்டளையின் மீது தயக்கம் காட்டுகிறவன் எவனோ அவன் அவமானத்திற்கும் மரணத்திற்கும் தீர்வையிடப்படுகிறான் என்றான். மற்றவர்கள், தீர்வையிடப்படுகிறான் மாரநாதா என்றார்கள். அனனியா யூதாசை பார்த்து, உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலை நீ கேட்கவில்லை என்றால் அவருடைய கட்டளையையும் எங்கள் வார்த்தைகளின் வழியாக அவர் உனக்கு உத்தரவு இடுவதையும் நீ நிறைவேற்றவில்லை என்றால் சகல சாபங்களும் உன்மீது விழக்கடவன என்றான். மற்றவர்கள், சகல சாபங்களும் மாரநாதா என்றார்கள். அனனியா யூதாசை பார்த்து, ஆண்டவர் மோயிசனுடைய எல்லா சாபங்களை கொண்டும் உன்னை தாக்குவாராக, அவர் நாடுகளுக்கிடையே உன்னை சிதறடிப்பாராக என்றான். மற்றவர்கள், அவர் உன்னை தாக்கி சிதறடிப்பாராக மாரநாதா என்றார்கள்.
அதன் பின் அங்கே மரண அமைதி நிலவியது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 229 இயேசுவை கொல்ல சதி திட்டம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.